ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அறுசுவை அடிசல். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா காய வச்சு சுடு தண்ணியில் பச்சைப்பயிறு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வந்ததும், அதாவது குலையாமல் உதிரி உதிரியாக பருப்பு இருக்கிற மாதிரி எடுக்கணும். குலைஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி லிக்விட் ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு வெந்ததும் ஆற விட்டு எடுத்துக்கணும் பருப்பு நல்லா ஆறுனதும் இன்றைக்கி நான் ஆட்டுக்கல்ல ஆட்டி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். மிக்சிலையும் ஆட்டலாம். நீங்கள் 1/2 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ குண்டு வெல்லம் எடுத்து இந்த மாதிரி இடித்து பொடி பண்ணிக்கிட்டு இது ஓரளவுக்கு கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ஆட்டி எடுத்துக்கணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. வெல்லமும் பருப்பு மட்டும் போட்டு ஆட்டி எடுத்துக்கணும் ஆட்டுக்கல்லில். ஆட்டுக்கல் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் நல்ல வெல்லத்தை நல்லா துருவி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பல்ஸ் போட்டு ரெண்டையும் சேர்த்து பருப்பையும் துருவின வெல்லத்தையும் போட்டு நீங்கள் பல்ஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி பச்சைப்பயிறு உருண்டை செஞ்சு சாப்பிட்றது. எப்போவுமே நம்ம ஒப்பிட்டோ இல்லை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பச்சை பயிரை வறுத்து செஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். நீங்கள் நார்மலாக வெறும் பச்சை பயிரை செஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து பச்சை பயிறு உருண்டை செய்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.